Dear people, many people think that if we could live without any problems in this world, that is a happy life. இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வோமானால் அது சந்தோஷமான வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். பட் இஸ் இட் பாசிபிள்? அது முடியும்படியான காரியமா? நெவர். இல்லை. This is a fallen world. இது ஒரு விழுந்து போன ஒரு உலகம். Sin is rampant. பாவமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. The curse which was bestowed by the disobedience of our forefathers, நம்முடைய மேற்பிதாக்களின் மூலமாக பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியின் மேல் வைக்கப்பட்ட சாபம். Every one of us has to reap. ஒவ்வொரு மனிதனும் அதை அறுக்க வேண்டியதாக இருக்கிறது. Everybody has to go through a lot of problems and difficulties. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகள் போராட்டங்களுடன் கடந்து போக வேண்டியது அவசியம். They can't escape it. அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. The Bible never promised a life without problems. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வேதமானது சொல்லவில்லை. But the Bible speaks of a life of victory over problems. பிரச்சனைகளுக்கு மேலாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வேதமானது சொல்லுகிறது. The Bible is very clear about that. வேதமானது தெளிவாக அதை குறித்து சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Dear people, life is full of problems and difficulties. வாழ்க்கை என்பது அநேக பிரச்சனைகள் நெருக்கங்கள் உள்ளதாக இருக்கிறது. But still, God has promised a life of peace and joy in the midst of trials and temptations. சோதனைகளின் மத்தியில் தேவன் இவ்விதமாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இதன் மத்தியிலே கொடுக்கும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐசாயா 43:2, ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் Isaiah 43:2, when thou passest through the waters, I will be with thee, and through the rivers, thou shalt not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. Here fiery trials are being mentioned. பயங்கரமான சோதனைகள் இந்த இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. Fiery problems and trials, பயங்கரமான பிரச்சனைகள், சோதனைகள், troubles, கஷ்டங்களை குறித்து சொல்லப்படுகிறது. God never promised that I will give you a life without problems. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. But in the midst of the problems, பிரச்சனையின் மத்தியிலே I will give you peace and joy. சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பேன். This is the promise. இதுதான் தேவன் கொடுத்திருக்கும்படியான வாக்குத்தத்தம். I set up my eyes upon thee and I will guide thee, Bible says. என்னுடைய கண்களை உன்பேரில் வைத்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Dear people, Romans 8:28, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில், one thing which God says, ஆண்டவர் சொல்லும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம், Romans 8th chapter and 28th verse. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று
அறிந்திருக்கிறோம். Here the Bible very clearly says, and we know, நாம் அறிந்திருக்கிறோம், that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Dear people, is it true? இது உண்மையா? Yes. God, because he has in his hands your whole life, உன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவன் தாமே தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறதாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The Bible is very clear. வேதமானது தெளிவாய் சொல்லும்படியான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Isaiah 49:15 and 16. ஏசாயா 49வது அதிகாரம் 15-16. Can a woman forget her sucking child, that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget, yet will I not forget thee. சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. I will never forget you. The Lord says, not even a fraction of a second I will forget you. ஒரு சின்ன ஒரு செகண்டினுடைய அந்த ஒரு பகுதி கூட நான் மறக்க மாட்டேன். What a great God. எவ்வளோ ஒரு பெரிய தேவன். Will this God be true to his word? தம்முடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருப்பாரா? Suppose a child is there. The mother, how keen she is in looking after the child. When the child crawls from one place to other, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுது அந்த குழந்தையை குறித்து அந்த ஸ்திரியானவள் தாயானவள் இவ்வளவு கருத்தா இருக்கிறாள். She should not hit herself. அந்த குழந்தையானது தன்னைத்தானே அவதமாக அங்கு காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. It should not fall. அது விழுந்து போகக்கூடாது. Dear people, the Bible says, 16th verse, 16வது வசனத்தில், behold, தெரிஞ்சுக்கோ, பாரு, behold, அறிந்து கொள். Oh people who are of unfaith, அவிசுவாசமான ஜனங்களே, people of fearful, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, if you are not a child of God, definitely fear will catch hold of you and you have to live in fear. தேவனுடைய பிள்ளை என்றால் பயம் உன்னை பற்றி கொள்ளும். Surely you have to live a life of fear. ஒரு பயத்தின் வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். Because a man in the world, he doesn't know what will happen to him in the future. இந்த உலகத்து மனிதனுக்கு எதிர்காலத்தில் தனக்கு என்ன நடக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. He is completely dark on the side. அந்த பகுதியில் முழுக்க ஒரு இருண்டு போன நிலையை பார்க்கிறான். How many people gets in lot of problems and difficulties unexpectedly? எத்தனை ஜனங்கள் எதிர்பாராத விபத்துகள் நெருக்கல் மத்தியிலே மாட்டிக்கொள்கிறார்கள். How about us who know God? தேவனை அறிந்த நம்முடைய வாழ்க்கையில் என்ன? Yes, we also don't know what will be the future. எதிர்காலம் என்ன என்பது நமக்கு தெரியாது. But we know a God who knows my future. என்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன். What a great difference it is. என்ன ஒரு பெரிய வித்தியாசம். An ungodly man, he doesn't know anything about the future. ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. But I also don't know. எனக்கும் தெரியாது. But I know one thing. எனக்கு தெரியும் ஒன்று. The God who knows my future. என்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவனை அறிந்திருக்கிறேன். He says, behold, இதோ, I have graven thee upon the palms of my hands. 16th verse. Thy walls are continually before me.
இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. வாட் இஸ் தட்? உன்னுடைய மதில்கள் எப்பொழுது என் முன்பாக இருக்கிறது. Thy walls are continually before me. What is that? What is meant by the walls? அந்த மதில்கள் என்பது என்ன? The protection. The protection of God. தேவனுடைய பாதுகாப்பு. The purpose in which even if it is evil, அது பொல்லாப்பாக இருந்தாலும் கூட தேவன் வைத்திருக்கிற நோக்கம், the plan of God, தேவனுடைய திட்டம். What a life of confidence it is. என்ன ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. I tell you dear people, if you are not living up to this standard, இந்த விதமான எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய வாழ்க்கையில் நிற்க முடியவில்லை என்றால், I humbly request you to search your hearts. உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். The Bible says, you have graven thee upon the palms of my hands. What is that graven? இந்த இடத்தில் வரைந்திருக்கிறார். It will not be blotted out. அது அழிக்கப்பட்டு போகாது. It is graven. ஏனென்றால் அது செதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. He knows your whole life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களையுமே அவர் அறிந்திருக்கிறார். He knows at every point. ஒவ்வொரு அடியும் அறிந்திருக்கிறார். He knows your beginning and he knows your end. உன்னுடைய ஆரம்பத்தை அறிந்திருக்கிறார், உன்னுடைய முடிவை அறிந்திருக்கிறார். He knows every day of your life. உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளை அறிந்திருக்கிறார். Every hour of your life, every minute, every second of your life, God knows. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நிமிடம், ஒரு செகண்ட் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Thy walls are continually before me. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Dear people, what a great protection it is. என்ன ஒரு பாதுகாப்பு. You may ask then, why God allows trials and troubles in my life? அப்படின்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை, போராட்டங்களை அனுமதிக்கிறார்? Job says, அவர் என்னை சோதித்த பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன். After he searched me, after he tested me, I'll be like gold. God wants to refine your character. உன்னுடைய குணங்களை அவர் தாமே சுத்திகரிக்க விரும்புகிறார். God wants to take away your carnal nature. உன்னுடைய மாம்ச சுபாவங்களை நீக்கி போட விரும்புகிறார். There is only one purpose. God with which works in a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையில ஆண்டவர் செயல்படும்படியான ஒரே ஒரு நோக்கமே உண்டு. There is only one plan with which God operates every day in the child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரே ஒரு குறிக்கோளோடு கூட செயல்படுகிறவராக இருக்கிறார். What is that? அது என்ன? Romans 8 chapter 29. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். For whom he did foreknew, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரன் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். That is the ultimate plan of God. இதுதான் ஆண்டவருடைய நிறைவான ஒரு திட்டம். So he wants to shape you. அவருடைய வாழ்க்கையில் அவரை உருவாக்க விரும்புகிறார். He wants to cut out all the things which are not really right in your life. உடைய வாழ்க்கையில் எது சரியில்லை அதெல்லாம் நீக்க விரும்புகிறார். He wants to purify you. உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். He wants to remove all the dust and the dust. எல்லா விதமான அழுக்குகளையும் நீக்க விரும்புகிறார். So he refines you. அவர் என்னை உருக்கி உருவாக்குகிறார். So for that, dear people, God allows trials in your life. அவைகளின் நிமித்தம் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறார். When you have everything, உனக்கு எல்லாம் இருக்கும் பொழுது, you won't pray to God. தேவனிடத்தில் ஜெபிக்க மாட்டேன்.
You won't go and cry to God. தேவனிடத்தில் கதற மாட்டேன். The pity of the western land is, மேற்கத்திய நாடுகளுடைய பரிதாபம் என்னவென்றால், there were days of simple, எளிமையான நாட்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. They were people of simplicity, எளிமைய நாட்கள். Their faith was upon God. தேவன் பேரில் அவருடைய விசுவாசம் இருந்தது. When there was affluence, செழிப்பு வந்த பொழுது, dear people, how they went astray, எவ்வளவாக விலகி போனார்கள். Dear people, God knows how to deal with you. தேவன் உன்னோடு இடைப்படுது எப்படிங்கிறத அறிந்திருக்கிறார். You don't know your own heart. உன்னுடைய சொந்த இருதயம் உனக்கு தெரியாது. It is deceitful. அது வஞ்சகமானதாக இருக்கிறது. So God allows trials and temptations in your life. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தாமே சோதனைகளையும் நெருக்கங்களையும் அனுமதி. Why? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, in order to become like Jesus, in order to build up your character, உடைய குணங்களை கட்டும்படியாக. I am afraid some of you may be saying that you know God so many years. ஆண்டவரே அநேக ஆண்டுகளாக அறிந்திருக்கேன்னு நீ சொல்லலாம். Are you really growing in the likeness of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நீ வளருகிறாயா? Are you growing in your patience? உடைய பொறுமையில் வளருகிறாயா? Are you growing in the godly nature of God? தேவனுடைய சுபாவங்களை வளருகிறாயா? Are you still in carnal, அல்லது மாம்ச அளவில் வாழுகிறாயா? Still having lot of jealousy, இன்னுமாக பொறாமை, still having bitterness, கசப்பு, still having anger, கோபம், still have hatred, வெறுப்பு. These are all the natures of the old man, the natures of the devil. இவைகளெல்லாம் பழைய மனிதனுக்குரிய காரியங்கள், பிசாசுடைய தன்மைகள். Yes, you were the child of the devil once. ஒரு காலத்தில் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தது உண்மைதான். So you are filled with our carnal natures. இவ்விதமான மாம்ச சுபாவங்களினால நீ அவ்விதமாக நிரப்பப்பட்டிருந்தாய். But after being saved, ரட்சிக்கப்பட்ட பின்பாக, after your relationship with God is restored, தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு புதுப்பிக்கப்பட்ட பின்பாக, is not the nature is changed? சுபாவம் மாற்றப்படலையா? In that case, what is your saved life? அப்படின்னா உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது என்ன? I put a big question, dear friend. ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்தில் எழுப்புகிறேன். Because only standard for us is the word of God. நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தேவனுடைய வார்த்தை தான். Are you really growing in sanctification? பரிசுத்தமாகல வளருகிறாயா? Are you growing in your character? உடைய குணங்களில் வளருகிறாயா? Could people see godliness in your life? தெய்வ பக்தியினுடைய வாழ்க்கையில் மக்கள் பார்க்க முடிகிறதா? Dear people, it's a pity. Many of the people could say, we are better than Christians. People of other religions say like this. மற்ற மதத்துக்குரிய மக்கள் பேசுகிறார்கள். They are not better like than us. எங்களை விட மேலானவர்கள் அல்ல. They were all things that we have. நாங்கள் பெற்றிருக்கிற காரியங்கள். Only thing your religion is different. ஒரே ஒரு காரியம், உன்னுடைய மதம் தான் வேற. They have the same bitterness, கசப்பு, anger, கோபம், jealousy, பொறாமை. Are you of that sort? அவ்விதமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? What about the Spirit of God dwelling in you? உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியம் என்ன? Is he sleeping in you? உனக்குள்ளாக அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா? When your heart is vomiting all evil things, உன்னுடைய இருதயத்தில் எல்லா பொல்லாத காரியங்களை நீ வாந்தி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, when you are a man of carnal nature, ஒரு மாம்ச சிந்தையோடு வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது, what happens to the Spirit of God in you? உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அவருக்கு என்ன நடந்தது? Is he sleeping? உறங்கிக் கொண்டிருக்கிறாரா? No. The Bible says he is a God of jealous. அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார்.
If he is there in you, உனக்குள்ளாக இருப்பாரானா, I am sure he should talk to you. அவரோடு கூட பேசுவார். He will convict you of your sinfulness. உன்னுடைய பாவத்தன்மையை உணர்த்துவார். This is God, our தேவன், the triune God himself dwelling in the life of a sinner. ஒரு பாவியின் வாழ்க்கையில அந்த திரியேக தேவன் ஒருவராக அவர் வாசம் பண்ணுகிறார். He is God and he will definitely convict of your sin. உன்னுடைய பாவங்களை குறித்து நிச்சயமாக உணர்த்துவார். He will refine you. உன்னை பரிசுத்தப்படுத்துவார். He will really work in you in such a way that you will confess and set right things. உன்னுடைய வாழ்க்கையில் அவைகளை அறிக்கையிட்டு உன்னுடைய காரியங்களை செயல்படும்படியாக அவர் செயல்படுத்துவார். This is the way of Christianity. இதுவே கிறிஸ்தவத்தினுடைய வழி. This is the way of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய வழி இதுதாங்க. If you are still carnal, இன்னும் நீ மாம்ச அளவில் வாழ்வாயானால், either you are not, the Spirit of God is not in you, dear friend. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லை. No. You may say that you are converted. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லலாம். But dear people, Bible never accepts such a life of failure. Of so many years, அநேக ஆண்டுகளாக நீ தோல்வியில் வாழுகிற வாழ்க்கையை வேதம் அங்கீகரிக்கவில்லை. No, the Bible never accepts it. வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. When God, on the day of your conversion, உடைய ரட்சிப்பின் நாளில், he has started his work. அவருடைய பணியை ஆரம்பித்து விட்டார். Every day he works in you. உனக்குள்ளாக அவர் தாமே விதமாக கிரியை செய்கிறார். Dear people, surely the Spirit of God will speak to you and he will work in you in such a way that you will definitely grow in sanctification. உடைய வாழ்க்கையில நீ பரிசுத்தமாகலில் வளரும்படியாக நிச்சயமாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். There comes the faith. அந்த விசுவாசம் வருகிறது. In a life of sanctified way of living, பரிசுத்தமாக வளருகிற வாழ்க்கையில there is faith, விசுவாசம் இருக்கிறது. God gives faith in your life. உடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கிறார். The people of Israel, இஸ்ரவேலின் மக்கள், when God was leading them in the wilderness, வனாந்தரத்தில் அவர்கள் தாமே வழிநடத்தி சென்ற பொழுது, God did great things for them. தேவன் பெரிய காரியங்களை செய்தார். But they were not able to be thankful. நன்றியுள்ளவர்களாக இருக்க முடியல. They were not able to grow in their godly life. தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கையில் அவர்களால் வளர முடியவில்லை. Every time when they face problems, பிரச்சனை சந்தித்த பொழுது, they showed for the real color of them. உடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். They were grumbling people. அவர்கள் முறுமுறுக்கர்கள். 40 years God was patient with them. 40 வருடங்களாக தேவன் அவரிடத்தில் பொறுமையாக இருந்தார். Still they were grumbling people, முறுமுறுக்கிறவர்கள். He destroyed them. அவளை அழித்து போட்டார். Dear people, never say that I am a child of God, but I am not growing in sanctification. நான் ஆண்டவருடைய பிள்ளை, பரிசுத்தமாக வளர்னு ஒரு நாளும் சொல்லாது. இட்ஸ் a deception of the devil. இது பிசாசுடைய தந்திரம். You deceive yourself. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். I am sure you are not converted. நீ ரட்சிக்கப்படலை. Sure it is. Because when the Spirit of God is in you, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, surely he will work in you. உனக்குள்ளாக கிரியை செய்வார். This is the biblical teaching. In such a life, even in the midst of trials, சோதனை மத்தியில் you will rejoice. நீ சந்தோஷப்படுவ. You know that all things work together for good. உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று உன்னால நீ அறிந்திருப்பாய். What the psalmist says, சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? Psalm 34:1, சங்கீதம் 34:1 சொல்றார். Here he says, I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்.
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். David was singing. தாவீது பாடினான். When he was in a foreign land, ஒரு அந்நிய தேசத்தில் இருந்த பொழுது, when there was danger that he would have been caught up and killed, பிடிபட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்த நேரத்தில், he said, I'll praise God at all times. எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். Because even this situation, இந்த சூழ்நிலையும் கூட God allowed it. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். There is a purpose in this. இதில் ஒரு நோக்கம் உண்டு. It works for my good. என்னுடைய நன்மைக்காக தேவன் அனுமதித்திருக்கிறார். I will praise him at all times. எக்காலத்தில் நான் துதிப்பேன். I will praise him. நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். Dear people, you will never grumble. நீ முறுமுறுக்கிற நபராய் காணப்பட மாட்டாய். Because you know that God has a purpose even in this. இதிலும் கூட ஒரு நோக்கம். Maybe a trial, சோதனை இருக்கலாம். Maybe a very difficult trial, ஒரு பயங்கரமான சோதனை இருக்கலாம். But you will say, all things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. That's why Psalm 23:4, சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் சொன்னார். The psalmist said, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Lord, you are with me. Lord, you are with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Could you say that God is with you at all times? எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். When you sin, do you have fear that God is with you? தேவனோடு கூட இருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது அந்த பயம் இருக்கா? When you react in an ungodly way, in your emotions, in your words, in your behavior, உன்னுடைய உணர்வுகளிலும் உன்னுடைய வார்த்தைகளிலும் உன்னுடைய காரியங்களிலும் ஒரு தெய்வ பக்தி இல்லாத நபரை போல நடக்கும் பொழுது, do you have the fear that God is with you? தேவனோடு கூட இருக்கின்ற பயம் இருக்கா? Do you know that God sees you? தேவனை பார்த்து கொண்டிருக்கிற குறித்த காரியம் இருக்கா? When Saint Paul was afflicted with a thorn, பரிசுத்த பவுல் தேவன் முள்ளை கொடுத்திருந்த பொழுது, dear people, he was not complaining. அங்கு அவன் குற்றஞ்சாட்டவில்லை. அவன் அவிதமாக தேவனுக்கு முன்பாக he never grumbled. அவன் முறுமுறுக்கல. But he could accept it, that there is a purpose in this. It's good for him. தனக்கு அது நல்லது என்பதை பவுலினால ஏற்றுக்கொள்ள முடிந்தது. There will be acceptability. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உடைய வாழ்க்கையில் இருக்கும். 2 Corinthians 12th chapter, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 Corinthians 12th chapter. Here we see, எவ்விதமாக இங்கு நாம் பார்க்கிறோம். Oh dear people, he wants, they really speaking, he was going through great difficulties. பயங்கரமான அவிதமான சூழ்நிலையில் கடந்து போகிறார். 2 Corinthians 12th chapter. How when Paul says, 7th verse, 7வது வசனத்தில், and lest I should be exalted above measure through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. A thorn pricking
ஒரு முள் தொடர்ந்து உன்னை குத்திட்டு இருந்தால் எப்படி இருக்குங்க? Suppose a thorn continuously pricking you. Why should God allow in the life of Paul? பவுலுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும்? I am sure it was such a great trial for him. ஒரு பயங்கரமான சோதனை. He went to God and he prayed. தேவனிடத்தில் போனான், ஜெபித்தான். God spoke to him. He said, 8th வசனத்தில், For this thing I besought the Lord thrice that it might depart from me. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். I prayed again and again. மறுபடியும் வேண்டிக் கொண்டேன். But there was no answer. Probably 3rd time only he received this answer. 3வது முறை தான் இந்த பதிலை பெற்றிருக்க. Until the 2nd time there was no answer from God. தேவனிடத்தில் எந்த விதமான பதில் இல்லை. God said, I am not going to remove the thorn from you. உன்னிடத்தில் இந்த முள்ளை நான் எடுத்து போடுறதில்லை. Paul, it should be there in your body. உன்னுடைய சரீரத்தில் அது இருந்து தான் ஆகணும். But one thing, I will give you sufficient grace to bear that. அதை கடந்து போக போதுமான கிருபையை நான் உனக்கு தருவேன். This is the answer. Dear people, Bible never says that you will have a life without any difficulties. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வேதம் சொல்லல. But in the midst of that, அதன் மத்தியில், my grace is sufficient. என்னுடைய கிருபை உனக்கு போதும். So what you should do, நீ என்ன செய்யணும்? You must always depend on me for that grace. அந்த கிருபைக்காக எப்பொழுது நீ சார்ந்து வாழ வேண்டும். If we really go away from depending on grace, கிருபையை விட்டு சார்ந்து கொள்ளாதபடிக்கு நீ விலகி போகும் பொழுது, it will prick you like terribly, you will be pricked. பயங்கரமாக அது குத்தும் உன்னை. So St. Paul has to depend on God continuously. தேவனை அவிதமாக தொடர்ச்சியாக சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. So what did St. Paul? Was he discouraged? சோர்ந்து போனாரா? No. He was not discouraged. He praised God. தேவனை துதித்தார். What did he say? அதுக்கு என்ன சொன்னார்? 9th verse. And he said unto me, My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. சொன்னாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். St. Paul says, Here I will rather glory, I will rather praise God, because even through my sufferings, என்னுடைய பாடுகளின் மத்தியிலும், His name is going to be glorified. அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. All things work together for good. Truly in a Christian life, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. No doubt about it. St. Paul says, I will glory even this. அதிலும் நான் மகிமைப்படுவேன். I am not going to grumble. நான் முறுமுறுக்க போவதில்லை. I am not going to complain. குற்றம் சாட்ட போவதில்லை. I am not going to be discouraged. நான் சோர்ந்து போவதுமில்லை. I am not going to give room to the devil also. பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க போவதில்லை. I'll praise my God. I'll glory. நான் அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை நான் துதிப்பேன். Dear people, a Christian will always praise God regarding his sufferings. பாடுகளின் காரியமாக ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பான். Whatever may be the negative thing, எதிர்மறையான எதுவாக இருந்தாலும் சரி, பிக் ஆர் ஸ்மால், சின்னது பெருசாக இருந்தாலும், in the midst of it, I will praise God. தேவனை துதிப்பேன். I praise Him at all times. எக்காலத்தில் நான் துதிப்பேன். This is the spirit of a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி. This is the way of a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வழியும் கூட.
Because all things work together for good. எல்லாம் தேவனுக்கு தேவன் நன்மையா நடத்துகிறார். I am engraved on the palm of his hand. அவருடைய கரங்களில அவருடைய விதமான அவருடைய பாதங்களுக்கு நான் வரையப்பட்டிருக்கிறேன், உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறேன். This is God's word. தேவனுடைய வார்த்தை. Are you able to believe it? நம்ப முடிகிறதா? Dear people, because God will bring out something good when you praise God in your difficulties. உடைய கஷ்டங்களின் மத்தியில் தேவனை துதிக்கும் பொழுது அதிலிருந்து நன்மையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். Once when Paul and Silas, பவுலும் சீலாவும், they went to the city of Philippi. பிலிப்பு பட்டணத்துக்கு போனார்கள். Yes, when they were there, அங்கு இருந்த பொழுது, dear people, what happened? அவளுக்கு என்ன நடந்தது? Yes, they were beaten. அங்கு அடிக்கப்பட்டார்கள். Acts of the Apostles 16th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். Dear people, really speaking, Saint Paul didn't do any harm. சொல்லப்போன பவுல் எந்த விதமான தவறையும் அவர் செய்யல. The evil spirit was there, and really speaking, he drove it out. இந்த பொல்லாத ஆவியை அங்கிருந்த பொழுது அவர் அவிதமாக துரத்தினதை பார்க்கிறோம். Yes, in that situation, அவிதமான ஒரு சூழ்நிலையில் all of a sudden they were imprisoned. அவிதமாக சிறைப்படுத்தப்பட்டார்கள். Not only that, they were blamed unjustly. அநீதியாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள். 22nd verse, Acts of the Apostles 16th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 16-26 வசனம். And the multitude rose up together against them, and the magistrates rent off their clothes and commanded to beat them. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. Dear people, Bible says 23, and when they had laid many stripes, அநேக அடி அடித்த பின்பு, upon them they cast them into prison, charging the jailer to keep them safely. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். Their dresses were all torn. வஸ்திரங்களெல்லாம் கிழித்து போடப்பட்டது. They were beaten severely. பயங்கரமாக அடிக்கப்பட்டார்கள். And not only that, even in the prison, சிறைச்சாலையில் கூட 24th verse, who having received such a charge thrust them into the inner prison and made their feet fast to the stocks. அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று thrust them, உள் காவலரில் அங்கே தள்ளப்பட்டார்கள். mercilessly, இரக்கமில்லாத நிலையில். அது மாத்திரமல்ல, அவங்க கால் அசையாதபடிக்கு தொழுமரம். See, dear people, the stocks in the means, அவங்க காலை ரெண்டும் உள்ள விட்டு ரெண்டு பக்கம் மரத்தை போட்டு விடுவார்கள். They can't move this way or that way. இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியாது. They have to straight, ஒரே நிலையில் தான் இருக்க முடியும். They were already beaten. அடிபட்டார்கள். There will be pain in the body. சரீரத்தில் அவிதமாக உபாதை. Their legs were in the stocks. தொழுமரத்தில் மாட்டப்பட்டார்கள். But what we see, அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? 25th verse, 25வது வசனம். This is not a story. இது கதை இல்லை. And at midnight Paul and Silas prayed and sang praises unto God.
because they know this works together, these things are for good. இது நல்லதுக்கு தான். நடுராத்திரே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். This is a Christian. இதுதான் ஒரு கிறிஸ்தவன். In the midst of sufferings, பாடுகள் மத்தியிலே he will praise God. தேவனை துதிப்பான். Because all things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. It may appear to be very bad. ரொம்ப மோசமானதை போல காணப்படலாம். No way of escape. தப்பித்துக்கொள்ள எந்த வழியும் இல்லை. Yes, Paul and Silas were in the prison inside. உட்காவலில் வைத்து they were in the stocks. அங்கே தொழுமரத்தில் எந்த தப்பிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. No way of escape. But they were praising God. தேவனை துதித்தார்கள். Dear people, every trial in your life has got a blessing at the back. உடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையும் பின்னால் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது. ஷியோர், ஃபார் எ சைல்ட் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. காட் ஹஸ் காட் எ பிளெஸ்ஸிங். டு யூ நோ தட்? அதை அறிந்திருக்கிறையா? வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது? we see everybody was hearing. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Everybody was wondering why these fellows severely beaten, praising God and praying. And Bible says 26 verse 21வது வசனம், and suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened and everyone's bands were loosened. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. Not only their bondage, all the rest of the people, all the bondage completely were shaken off. Everyone's bands were loosened. What a mighty God he is. என்ன ஒரு வல்லமையான தேவன் அவர். Oh, the jailer was about to kill himself when you read the story. சிறைச்சாலை அதிகாரி தன்னைத்தானே கொல்லும்படியாக அந்த வேளையில், oh, St. Paul cried, don't harm yourself. உனக்கு நீ தீங்கு விளைவிக்காத. That same night God saved the jailer and his family. சிறைச்சாலை அதிகாரியே அந்த குடும்பத்தை அங்கே ஆண்டவர் ரட்சிக்கிறார். வாட் டிட் தே டூ? சென்ட் பவுல் அங்கே என்ன சொல்கிறார்? அந்த ராத்திரியில் 32 and they spake unto them the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. Dear people, how important it is to give the word of God. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது எவ்வளோ முக்கியம். Even that night St. Paul was telling about the way of salvation. ரட்சிப்பின் வழியை குறித்து பேசுகிறார். Bible says they were all baptized and they got converted. ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். God already did a miracle in the life of a lady, Lydia, in that city. அந்த பட்டணத்தில் லீதியாங்கிற பெண்ணுடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். The beginning of a church, ஒரு சபையின் ஆரம்பம். Yes, the gospel went to Europe. யூரோப் பகுதிக்கு சுவிசேஷமானது செல்லுகிறது. Dear people, when they all went out of the jail, சிறைச்சார்ந்து வெளியே போன பின்பாக, I would like to conclude with 40th verse, 40வது வசனம். And they went out of the prison and entered into the house of Lydia. And when they had seen the brethren, they comforted them and departed. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாவினிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு, yes, they saw the small church there. ஒரு சின்ன சபை அங்கே பார்க்குறாங்க. அவர்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. They were comforting them. They were to be comforted. அவங்க தான் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்.
but they were comforting them. ஆறுதல் சொன்னாங்க. What a great life of victory it is. என்ன ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைங்க. This is the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the life of faith in God. இதுதான் தேவனுடைய விசுவாச வாழ்க்கை. All things work together for good. தேவனிடத்தில் சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. All things are working for good in your life. நீ வாழ்க்கையில் எல்லா நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. Whatever may be the suffering that you are going through, என்ன விதமான பாடியினூடாய் கடந்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும், say Lord, it is working for my good. என்னுடைய நன்மைக்காக. God has planned everything. தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு இருக்கிறார். Don't grumble, முறுமுறுக்காத. Praise God for the sufferings. பாடுக்காக தேவனை துதி. I tell you, God will do great things through your life. நீ வாழ்க்கையின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். If you are not saved, ரட்சிக்கப்படலைன்னா reconcile with God. தேவனோடு ஒப்புரவாக. Commit your life to God. தேவனிடத்தில் உடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. If God is spoken about your failures, உன்னுடைய தோல்விகளை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பாரானா, about your sins, உன்னுடைய பாவங்களை குறித்து பேசியிருப்பாரானா, confess your sins, பாவங்களை அறிக்கையிடு. Reconcile with God, தேவனோடு ஒப்புரவாக. A beautiful fellowship with God, தேவனோடு கொண்டிருக்கிற ஒரு அருமையான உறவு. What a blessed life it is. என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இது. Let's pray. ஜெபிப்போம். Father, all things are working together for good in every child of God's life. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது. It may be a bitter trial, கடுமையான ஒரு சோதனை. Maybe many times we are completely lost hope, நம்பிக்கையே இல்லை என்ற நிலையில். But still help us to praise God even in such circumstances. அந்த விதமான சூழ்நிலையிலும் கூட தேவனை துதிக்க உதவி செய்யும். Then we will see greater victory. பெரிய வெற்றியை பார்ப்போம். Then we will see how it works for good. அப்போ இது எப்படி நன்மைக்கு எதுவாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். Lord, we thank you. ஆண்டவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். Bless each one of these dear people. தர்மியான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.